அவன் தினமும் பள்ளிக்கு தாமதமாக வருவான். தினமும் அதே ஆசிரியர், அதே கம்பு, அதே தண்டனை. கேள்வி இல்லை, விளக்கம் இல்லை, கருணையும் இல்லை. தாமதம்னா தவறு அப்படின்னு எல்லாரும் நினைச்சாங்க. ஆனால் அவன் ஒரு நாளும் அழுததில்லை, காரணம் கேட்டதில்லை. வலியையும் வார்த்தை இல்லாமல் ஏற்றுக்கிட்டான். பள்ளிக்கு வருவதற்கு முன் அவன் ஓடுறது அவனுக்காக இல்லை, கால்கள் இயங்காத ஒரு மனிதனுக்காக. கையால் சக்கரம் சுழட்டும் அந்த சைக்கிளை அவன் ஓடி ஓடி தள்ளுவான். அந்த மனிதனை அவருடைய பகுதியில் இறக்கிவிட்டு தான் அவன் பள்ளிக்கு போவான். அதனால் தான் தினமும் அவன் தாமதம். ஒரு நாள் ஆசிரியர் இதை பார்த்தார். கம்பு கையில் கனமாக தெரிஞ்சது. அந்த நிமிஷம் அவர் புரிஞ்சுக்கிட்டார். அடுத்த நாள் அதே கம்புடன் ஆசிரியர் வகுப்பிற்கு வந்தார். மாணவர்கள் நடுங்கினார்கள். ஆனால் அவர் அந்த கம்பை அந்த பையனிடம் கையில் வைத்தார். என்னை அடிச்சிடு தம்பி, உன் கதை தெரியாமல் நான் உன்னை தண்டித்ததுக்காக. சார், நான் பள்ளிக்கு தாமதமாக வந்தது தப்பு தான் சார். சீக்கிரமாக வர்றதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் சார். ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டுன்னு சொல்லுவாங்க. ஆத்திரப்படாமல் அவசரப்படாமல் எதுலேயுமே முடிவெடுத்தால் வாழ்க்கை சுமூகமாக இருக்கும். நன்றி.